வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 50ஆம் சங்கீதம் 6ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க சாட்சிகளாக உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுகிறார் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் ஒரு மனிதன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அந்த செல்வத்தினால் அவன் ரட்சிப்பை வாங்க முடியாது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதிலே செல்வந்தனும் ஏழையும் சமதளத்திலே தான் இருக்கிறார்கள். ரட்சிப்பை வாங்கத்தக்க செல்வம் இந்த உலகத்திலே எவரிடத்திலும் இல்லை. ரட்சிப்பை செல்வத்தால் வாங்க முடியாது. மிகுதியான செல்வம் உள்ளவர்களும் மற்றவர்களைப் போலவே மரிப்பார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 50ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் முதல் 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இன்று நீங்கள் ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? தாவீது தேவனுடைய 2 கற்பனைகளை மீறினார். அது எந்த கற்பனைகள்? 51ஆம் சங்கீதத்தை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? அவைகள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுக்கு மிகவும் அருமையான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சங்கீதம் 50ஐ சிந்திக்க துவங்கினோம். கர்த்தருடைய வருகையை குறித்து அந்த சங்கீதம் சொல்லும் காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க சாட்சிகளாக உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் என்று பார்த்தோம். சங்கீதம் 50:7, என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உமக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். எருசலேம் நகரத்திலே ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே, அங்கே தேவாலயம் இருந்த காலங்களிலே மக்கள் அங்கே தொழுது கொண்ட பொழுது நீங்கள் அங்கே இருந்திருப்பீர்கள் என்றால், நீங்களும் கூட, ஆண்டவரே நீர் ஜனங்களை குறித்து குறையா சொல்லுகிறீர், அவர்கள் ஒழுங்காக தேவாலயத்திற்கு வருகிறார்கள், தேவாலயத்தை சுற்றி எறும்பு போல சுறுசுறுப்பாய் பணிவிடை செய்கிறார்கள் என்று சொல்லியிருப்பீர்கள். உண்மைதான், அவர்கள் அவ்வாறு தான் இருந்தார்கள். ஆனால் தேவாலயத்திற்கு செல்வது மட்டும் மிக முக்கியமான காரியம் அல்ல. அது முக்கியமான காரியம்தான். ஆனால் அது மட்டும் தேவனோடு உங்களுக்கு ஒரு உறவை ஏற்படுத்த முடியாது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீங்கள் தேவனோடு சரியான உறவை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நீங்கள் ஆலயத்திற்கு செல்வது கர்த்தரை பிரியப்படுத்தும் காரியமாய் இருக்கும். 50ஆம் சங்கீதம் 8 முதல் 10ஆம் வசனம் வரை பாருங்கள். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வது இல்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 நிற்கிற மிருகங்களும் என்னுடையவைகள். இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ பலியிட வரும்பொழுது எனக்கு எதையோ கொடுக்கிறாய் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? எல்லா மிருகங்களுமே என்னுடையவைகள்தான். இதை நாம் கவனிக்கும் பொழுது எரேமியாவின் வார்த்தைகள் நமக்கு நினைவிற்கு வருகின்றன, இல்லையா? பாருங்கள், எரேமியா 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடே பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். இதே சத்தியத்தை கர்த்தர் மீகா தீர்க்கதரிசி மூலமாயும் ஜனங்களுக்கு கூறினார். மீகா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? 1000 ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 50:12, நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. சிருஷ்டிகர்
பசியாயிருப்பார் என்றால் அதை குறித்து தனது சிருஷ்டிகளிடத்திலே அவர் கூற வேண்டிய அவசியமில்லை. சங்கீதம் 50:15 பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தன்னுடைய ஜனங்கள் தன்னிடத்திலே வரவேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆனால் துன்மார்க்கரை நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதே தேவனுடைய எண்ணம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலத்திலே கூட நீங்கள் ஆபத்தான ஒரு வேளையிலே இருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயமாய் அவர் உங்களையும் விடுவிப்பார். ஆனால் நீங்கள் உங்கள் பாவத்திலே தப்பிக்கொள்ள முடியாது என்றும் கூறுகிறார். சங்கீதம் 50:21-22 வசனங்கள். இவைகளை செய்யும் பொழுது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மட்டும் பேசவில்லை, இன்று வாழும் நம்மோடும் பேசுகிறார். மாய்மாலங்கள் வெளியாகும் என்கிறார். தேவன் அமைதியாய் இருப்பதனாலே நாம் செய்யும் எல்லா காரியங்களையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்பது பொருள் அல்ல. நாள் ஒன்று வருகிறது, நான் உன்னை கடிந்து கொள்வேன், உன் பாவங்களை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் என்கிறார். என்றாலும் தேவன் தம்முடைய கிருபையை ஒரு நாளும் நிறுத்துகிறதில்லை. இரட்சிப்பின் மார்க்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இதன் பொருள் என்ன? தனது பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுகிறவனுடைய வாழ்க்கையிலே தேவன் இரட்சிப்பை காண்பிப்பார். சரி, தொடர்ந்து 51ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். இது தாவீது அரசனுடைய மனம் திரும்புதலின் சங்கீதம். சங்கீதங்களுக்கு முகவுரையாக சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்களும் தேவனுடைய வார்த்தைகள்தான். 51ஆம் சங்கீதத்தின் முகவுரையை வாசிக்காமலேயே பலர் அறிந்திருப்பீர்கள். என்றாலும் இது சங்கீதங்களை சரியாக புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. வாசிக்கிறேன். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது எப்படி பாவம் செய்தார் என்ற விவரங்களை சிந்திக்க இப்பொழுது தேவையில்லை. அதை குறித்து இவ்வளவு கூறினாலே போதும். தாவீது தேவனுடைய 2 கற்பனைகளை மீறினார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற 7வது கற்பனையையும் 6வது கற்பனையான கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனையையும் மீறினார். 7வது கற்பனையை மீறி பத்சேபாளோடு பாவம் செய்தார். 6வது கற்பனையை மீறி பத்சேபாளின் கணவனான உரியாவை கொலை செய்தார். உரியா தாவீதின் யுத்த புருஷர்களிலே சிறந்த ஒரு வீரன். தாவீதை உண்மையாய் பின்பற்றி வந்த ஒரு வீரன். தாவீது கட்டளை கொடுக்கவில்லை என்றால் உரியா முன்வரிசையில் சென்று மடிந்திருக்க மாட்டான். இரக்கமற்ற இந்த நிகழ்வுகளுக்கு பின்னர் தாவீது எதையுமே செய்யவில்லை, எதையுமே சொல்லவும் இல்லை. அந்நாட்களிலே எகிப்திலே, பாபிலோனிலே, பெலிஸ்தியர்களின் மத்தியிலே, ஏதோமியர்களின் மத்தியிலே, மோவாவியர்களின் மத்தியிலே இதை அவர்கள் ஒரு பெரிய காரியமாய் எடுத்துக்கொள்கிறதில்லை. மற்ற அரசர்களின் நடக்கையோடு ஒப்பிடும் பொழுது தாவீது வித்தியாசமாய் எதையும் செய்துவிடவில்லை. ஆனால் தேவனுடைய பார்வையிலே இது பாவம் என்று தேவன் சுட்டி காட்டுகிறார். வெளியே பார்க்கும் பொழுது தாவீது தான் செய்த பாவத்திற்கு எந்த தண்டனையையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது போல தெரிகிறது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். தாவீது கர்த்தருடைய மனிதனாய் இருந்தான். எனவே தாவீது தான் செய்த இந்த தவறுகளுக்கு விளைவை பெற்றுக்கொள்ளாமல் தப்பி போவதில்லை. தாவீது பாவம் செய்த காலங்களுக்கும் அதை உண்மையாகவே அறிக்கையிட்ட காலங்களுக்கும் இடைப்பட்ட காலத்திலே அமைதியாய் இருந்தது போல வெளியே தெரிந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலே கடந்து வந்த காரியங்களை குறித்துத்தான் சங்கீதம் 32:4 கூறினார். இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்றார். தாவீது பாவத்தை மறைத்து வைத்திருந்த காலகட்டத்திலே நீங்கள் அந்த அரண்மனையிலே இருந்திருப்பீர்கள் என்றால் தாவீது வயது சென்ற மனிதரைப் போல ஆவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். தாவீது உண்மையில்
மிக கவலையின் வழியாகத்தான் கடந்து வந்து கொண்டிருந்திருக்கிறார். பின்னர் கர்த்தர் நாத்தான் எனும் தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஒரு கதை சொல்வது போல தாவீது செய்ததை கூறினார். ஒரு பட்டணத்திலே இருவர் இருந்தார்கள். ஒருவன் பணக்காரன் மற்றும் ஒருவன் ஏழை. செல்வந்தனுக்கு அநேக ஆடு மாடுகள் இருந்தன. ஆனால் அந்த ஏழைக்கோ ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அவனுடைய பிள்ளையைப் போல அது புசித்து அவனுடைய மடியிலேயே படுத்து கொண்டிருந்தது. அப்பொழுது வழிப்போக்கன் ஒருவன் அந்த செல்வந்தனிடத்திலே வந்தான். அவன் தனது மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்து விருந்து செய்வதற்கு பதிலாக அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை அடித்து விருந்து செய்துவிட்டான். இப்பொழுது தாவீதின் உள்ளம் அனல் கொண்டு எழுந்தது. எனவே நாத்தானிடத்திலே, இதை செய்த மனிதன் சாகவே சாக வேண்டும் என்று கூறினான். அப்பொழுதுதான் நாத்தான் தாவீதை பார்த்து, நீயே அந்த மனிதன் என்று கூறினான். நாத்தான் தனது விரலை நீட்டி தாவீதை சுட்டி காட்டியிருக்க வேண்டும். நீயே அந்த மனிதன். அதை தாவீது கேட்டபொழுது 3 காரியங்களை செய்திருக்கலாம். அந்த குற்றத்தை மறுத்திருக்கலாம், அல்லது எந்த வார்த்தையும் பேசாமல் தனது செங்கோலை நாத்தானை நோக்கி நீட்டியிருக்கலாம். அந்த செயலை பார்க்கும் காவலாளிகள் உடனே அவனை வெளியே கொண்டு போய் கொலை செய்திருக்கலாம். அந்த செயலை எந்த உயர் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றாலும் தாவீது செய்தது தவறு என்று கூற மாட்டார்கள். 3வது, அந்த நேரத்திலே தாவீது செய்யக்கூடிய மற்றொரு காரியம்தான் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வது. அதைத்தான் தாவீது செய்தார். தனது பாவத்தை அறிக்கையிட்டார். இப்பொழுது தாவீது சாதாரண மனிதன் மட்டுமல்ல, அவன் ஒரு ராஜா. ஒரு ராஜா எந்த தவறையும் செய்ய முடியாது. அவரை யாரும் தட்டி கேட்கவும் முடியாது. தாவீதை நோக்கி யாரும் விரலை நீட்ட முடியாது. ஆனால் நாத்தான் அதை செய்தார். ஆனால் ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டார். இந்த சம்பவத்தை மனதிலே கொண்டவர்களாக 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிப்போம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். 11ஆம் வசனத்திலேயும் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். தொடர்ந்து வசனம் 12 என்ன சொல்கிறது? நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டிற்கு போய்விட்டான். இதுதான் பிரியமானவர்களே 51ஆம் சங்கீதத்தின் பின்னணியம். இந்த சம்பவத்திற்கு பின்னர் தாவீது தன்னுடைய அறையிலே தனியே போய் தன்னுடைய பாவத்தை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டார். கர்த்தருடைய சிறந்த மனிதர்கள் எல்லாருமே தங்கள் பாவத்தை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு இருக்கிறார்கள். அகஸ்டீன் என்னும் பக்தன் தனது பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறார். ஆனால் 51வது சங்கீதம் மிக உன்னதமான ஒரு பாவ அறிக்கையின் ஜெபம். 51ஆம் சங்கீதம் இயற்கையாகவே 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது மனசாட்சியின் ஓலமும் பாவ உணர்வும். இது முதல் 3 வசனங்களிலே தெரிகிறது. இரண்டாவதாக 4 முதல் 8 வசனங்களிலே பாவ அறிக்கையும் தேவனுடைய மனதுருக்கமும். மூன்றாவதாக 9 முதல் 19ஆம் வசனங்கள் வரை தேவன் தன்னை சுத்தம் பண்ணும்படியாகவும் தன்னோடு உள்ள உறவை தேவன் முறித்து கொள்ளக்கூடாது என்பதாகவும் தாவீது கேட்கிறார். சங்கீதம் 51 முதல் 3 வசனங்களை பாருங்கள். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவம் எப்பொழுதுமே சிக்கலானது. பாவத்தை விவரிக்க தாவீது அநேக வார்த்தைகளை கூறியிருக்கிறார். பாவத்தை விவரிக்க தேவன் இன்னும் பல வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். பாவம் எப்பொழுதும் சிக்கலானது. நல்ல காரியம் சாதாரணமானது அல்லது எளியது என்று சொல்லலாம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். நான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டு எனது முதுகுக்கு பின்னாலே ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு அது கோணலான குச்சி என்று சொல்கிறேன், அல்லது கோணலான கம்பு என்று சொல்கிறேன். அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள்?
எந்த 2 பேர் சிந்திப்பதும் ஒன்று போல இருக்காது. ஆனால் எனது முதுகிற்கு பின்னாலே நேரான ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அதை குறித்து சிந்திக்கும் எவருமே ஒன்று போலத்தான் சிந்திக்க முடியும், இல்லையா? ஒரே ஒரு வகையிலே தான் அது நேராய் இருக்க முடியும். பாவம் சிக்கலாய் இருக்கும் என்றால் நேர்மை மிக எளிதாய் இருக்கும். பாவத்தை செய்யத்தான் பல காரியங்களை யோசிக்க வேண்டும். ஆனால் நேர்மையான காரியங்களை செய்ய நாம் குழம்ப வேண்டியதில்லை. முதலாவதாக தாவீது இந்த பாவத்தை மீறுதல் என்று கூறியிருக்கிறார். மீறுதல் என்றால் தேவன் கொடுத்திருக்கும் வரம்பை மீறுவது. தேவன் மனிதனுக்கு சில வரம்புகளை கொடுத்திருக்கிறார். சரீர பிரகாரமான சில சட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஒழுக்க நெறியாக சட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய சில சட்டங்களை கொடுத்திருக்கிறார். எந்த மனிதனும் அதை தாண்ட முற்படும் பொழுது அதன் விளைவை அவன் அனுபவித்தாக வேண்டும். இதைத்தான் மீறுதல் என்று அழைக்கிறோம். இரண்டாவதாக தாவீது தனது பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது அக்கிரமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அக்கிரமம் என்றால் செய்த முழு காரியமும் தவறு என்பதாகும். இதற்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. இதற்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது. அதுதான் அக்கிரமம். இன்னும் 2 வார்த்தைகளை தமிழ் மொழியிலே பாவம் என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு செப்துவகிந்தா என்னும் கிரேக்க பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பொருள் குறி தவறுதல் என்பதாகும். தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நம்மிலே எவருமே நிற்க முடியாது. இந்த காரணத்தினாலே நாம் எல்லாரும் பாவிகள்தான். இதைத்தான் ரோமர் 3:23 கூறுகிறது. அடுத்ததாக பொல்லாங்கு என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இது தவறு என்னும் கருத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு பல ஊழியக்காரர்கள் பல பாவங்களை பாவம் என்று கூறாவிட்டாலும் வேத வசனம் எது சரி எது தவறு என்பதை தெளிவாய் சொல்லுகிறது. வேத புத்தகம் அமைதியாய் இருக்கும் சில கேள்விக்குரிய காரியங்கள் இருக்கிறது. அதே வேளையிலே மிகவும் தெளிவாக கருப்பும் வெள்ளியுமாக சொல்லப்பட்டிருக்கும் சத்தியங்களும் உண்டு. பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று தாவீது தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறார். இந்த சங்கீதம் மனுக்குலத்தில் உள்ள ஒரு மனிதனின் அனுபவம்தான். இதுதான் எந்த காலகட்டத்திலேயும் வாழும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய ஒரு அனுபவம். தாவீதின் அனுபவம் என்ன? தனது பாவத்தை குறித்த ஆழமான உணர்வடைந்தார். தாவீது தனது பாவத்தின் நிமித்தம் எப்படி உணர்ந்தார் என்பதை நாம் யாரும் உணர முடியாது. அவர் அதை வெறுத்தார், தன்னையே வெறுத்தார். ஏனென்றால் அவரே அதை செய்தார். முழுவதுமாய் அதை குறித்து அருவருத்தார். அவருடைய மனசாட்சி அவரை குத்தியது. அந்த பாரம் அவரால் சுமக்கக்கூடாத பாரமாயிருந்தது. அவருடைய ஆத்மாவிலே பெரிய ஒரு தயக்கம். அவருடைய மனசாட்சி அவரை நோக்கி தன் விரலை நீட்டி நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு குற்றவாளி என்று குற்றம் சாட்டி கொண்டே இருந்தது. தான் ஒரு பாவி என்ற பூரண உணர்வடைந்தார். மனசாட்சி நல்ல ஒரு வழிகாட்டி என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அது உண்மைதான். மனசாட்சிக்கு ஒரு பணி இருக்கிறது. எது சரி எது தவறு என்று சொல்வது மனசாட்சியின் பணி அல்ல. அதற்காக தேவன் நமக்கு மனசாட்சியை கொடுக்கவில்லை. நாம் செய்யும் எது சரி, நாம் செய்யும் எது தவறு என்று சொல்லவே தேவன் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். எது சரி எது தவறு என்று அது தீர்மானிக்கிறதில்லை. ஆனால் நாம் செய்த எந்த காரியம் சரியானது, எந்த காரியம் தவறானது என்பதை அது நமக்கு சொல்லும். புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியம் சொல்கிறேன், கவனியுங்கள். கொரிந்து சபைக்கு எழுதின கடிதத்திலே பவுல் இதை குறித்து எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:25-26 வசனங்கள். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. மேலும் தொடர்ந்து 1 கொரிந்தியர் 10:29, உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றும் ஒருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? இங்கே பவுல் சொல்லும் சத்தியம் என்னவென்றால், தேவனை பொறுத்த மட்டிலேயும் மாம்சம் புசித்தாலும் சரி, மாம்சம் புசியாவிட்டாலும் சரி, அதிலே எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் நீங்கள் கடந்து செல்லும் ஒரு வீட்டிலே உங்களுக்கு மாமிச உணவு பரிமாறுவார்கள் என்றால் அதை எங்கே வாங்கினீர்கள் என்று கேட்க வேண்டாம். அது பலி செலுத்தப்பட்ட மாமிசம் என்று அறிவீர்கள் என்றால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று உங்கள் மனசாட்சி கூறும்.
ஆனால் அது எங்கே வாங்கியது என்பதை குறித்து நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை சாப்பிட்டாலும் அதிலே தவறு இல்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுது புரிகிறதா? மனசாட்சி என்பது எது தவறு என்பதை சொல்கிறதில்லை. நீங்கள் செய்யும் ஒரு காரியத்தை அது தவறா இல்லையா என்றுதான் கூறும். இதே வேளையிலே ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு மனிதனும் தனது சொந்த மனசாட்சியை மீறுவான் என்றால் அது அவனுக்கு ஆபத்தானது. இப்பொழுது தாவீதின் மனசாட்சி தாவீதோடு பேசுகிறது. தான் தவறு செய்தேன் என்பதை உணர்ந்து கொள்ள செய்கிறது. சங்கீதம் 51:3 பாருங்கள். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இப்பொழுது நான் தவறு செய்தேன் என்று அரசன் கூறுகிறான். இரண்டாவது பகுதியிலே பாவ அறிக்கையின் உள்ளத்தை பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சும் குரலை கேட்கிறோம். சங்கீதம் 51:4 தேவரீர் ஒருவருக்கே நான் விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தாவீதின் இந்த வார்த்தைகளை குறித்து சிலர் தாவீதை குறை கூறுவார்கள். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லியிருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். தாவீது பத்சேபாளுக்கு விரோதமாய் பாவம் செய்தார், தனது சொந்த குடும்பத்திற்கு விரோதமாய் பாவம் செய்தார், எருசலேம் மக்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தார். இது எல்லாம் உண்மைதான். பிரியமானவர்களே, அவர் தேவனுடைய கற்பனையை மீறினார். முடிவாக பார்க்கும் பொழுது பத்சேபாள் போய்விட்டாள், தாவீதின் குடும்பம் கடந்து சென்று விட்டது, அந்நாட்களிலே வாழ்ந்த மக்களும் கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் தாவீதின் பாவம் எப்பொழுதும் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விரோதமான பாவமே. பிரியமானவர்களே, நேரம் எடுத்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீதின் பாவத்திற்கு தேவன் கொடுத்த தண்டனை குறித்து சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் சிலர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்த மனிதனை குறித்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று தேவனை கேலி செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் கூறியது போல பட்டயம் தாவீதின் வீட்டை விட்டு விலகவில்லை. அந்த குழந்தை செத்தது மட்டுமல்ல, தாவீதின் மற்ற பிள்ளைகளும் மரித்தார்கள். குறிப்பாக தனக்கு பின் யார் அரசனாக வேண்டுமென்று தாவீது வாஞ்சித்தாரோ அந்த அப்சலோம் கொலை செய்யப்பட்டான். அவன் ஆண்டவரை பூரணமாய் நேசியாதவன், ரட்சிக்கப்படாதவன் என்பதை தாவீது அறிந்திருந்தபடினாலே தான் அப்சலோமுக்காக மிக அதிகமாய் அழுது புலம்பினார். இதை குறித்து 2 சாமுவேல் 18:33 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தாவீது தான் செய்த பாவத்திற்கான விளைவை அறுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் செய்த பாவங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் பொழுது உண்மையான மனம் திரும்புதலோடு, உண்மையான துக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோமாக. என்றாலும் அந்த குறிப்பிட்ட பாவத்திற்கான விளைவையும் நாம் அறுக்க வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்திருக்கிறபடியினாலே அவரை நாம் இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது நித்திய காலமாய் நமக்கு எதிராக நம்முடைய பாவங்களை அவர் வைக்கிறதில்லை. அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து பாவம் செய்வோம் என்றால் அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையிலே உமக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது நீர் அதை சுட்டி காட்டினீர். அதை உணர்ந்து அறிக்கை செய்ய தாவீதிற்கு நீர் உதவி செய்திரையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தங்கள் பாவங்களை மூடி மறைத்து கொண்டு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய மனசாட்சி உம்முடைய வார்த்தைகள் சொல்லும் காரியங்களை ஒத்துக்கொண்டு உண்மையான மனஸ்தாபத்தோடு தங்கள் பாவங்களை அறிக்கையிட நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். அவ்வாறு வேதனையோடு பாவ அறிக்கை செய்யும் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும். அவர்களோடு உம்முடைய உறவை நீர் முறித்துக் கொள்ளுகிறதில்லை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? தாவீது தேவனுடைய 2 கற்பனைகளை மீறினார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற 7வது கற்பனையையும் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற 6வது கற்பனையையும் மீறினார். 7வது கற்பனையை மீறி பத்சேபாலோடு பாவம் செய்தார். 6வது கற்பனையை மீறி பத்சேபாலின் கணவனான உரியாவை கொலை செய்தார். தாவீது தன்னுடைய அறையில் தனியே போய்
தன்னுடைய பாவத்தை கர்த்தர் இடத்திலே அறிக்கையிட்டார். கர்த்தருடைய சிறந்த மனிதர்கள் எல்லாருமே தங்கள் பாவத்தை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு இருக்கிறார்கள். 51வது சங்கீதம் இயற்கையாகவே 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது மனசாட்சியின் ஓலமும் பாவ உணர்வும், இரண்டாவது பாவ அறிக்கையும் தேவனுடைய மனதுருக்கமும், மூன்றாவது தேவன் தன்னை சுத்தம் பண்ணும்படியாகவும் தன்னோடு உள்ள உறவை தேவன் முறித்து கொள்ளக்கூடாது என்பதாகவும் தாவீது கேட்கிறார். தேவன் மனிதனுக்கு சில வரம்புகளை கொடுத்திருக்கிறார். சரீர பிரகாரமான சில சட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஒழுக்க நெறியாக சட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய சில சட்டங்களை கொடுத்திருக்கிறார். எந்த மனிதனும் அதை தாண்ட முற்படும் போது அதன் விளைவை அவன் அனுபவித்தாக வேண்டும். இதைத்தான் மீறுதல் என்று அழைக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 34:22.